வணக்கம். விநாயகரை எந்த திசையில் வைத்து வணங்க வேண்டும்? நம் வீட்டில் எந்த சுபகாரியத்தினை ஆரம்பித்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிதான் தொடங்குவோம். விநாயகரை வாஸ்து சாஸ்திரப்படி வைத்து வணங்கினால் அவரின் அருள் கிடைக்கும், செல்வம் பெருகும். விநாயகரின் தும்பிக்கையானது எப்போதும் இடதுபுறம் உள்ள அவரின் தாயார் கௌரியை பார்த்த வண்ணமே இருக்க வேண்டும். விநாயகரின் பின்புறமானது வீட்டின் எந்த ஒரு அறையினையும் பார்த்தபடி இருக்கக்கூடாது. ஏனெனில் அவரின் பின்புறம் வறுமையினை குறிக்கும் என்பதால் வீட்டின் வெளிப்புறத்தினை பார்த்தபடிதான் இருக்க வேண்டும். தென்புற திசையில் விநாயகரை வைத்து வணங்கக்கூடாது. கிழக்கு அல்லது மேற்கு புறமாக வைத்து வணங்க வேண்டும். கழிவறையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுவரை நோக்கி விநாயகரை வைக்கக்கூடாது. அதே போன்று அந்த சுவரில் சாய்த்தும் வைக்கக்கூடாது. உலோகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் என்றால் கிழக்கு அல்லது மேற்கு திசையினை பார்த்து வணங்க வேண்டும். வடகிழக்கு மூலையில் வைத்து வணங்குவது இன்னும் சிறப்பான பலனை தரும். வீட்டிற்குள்ளாக மாடிப்படி இருந்தால் அதற்கடியில் விநாயகரை வைக்கக்கூடாது. ஏனெனில் மாடிப்படிகளில் ஏறி நடப்பது அவரின் தலை மீது ஏறி நடப்பதை போன்றதாகும். ஒரு துரதிர்ஷ்டத்தினை ஏற்படுத்தும். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.